அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஜித். கடவுள்களில் தரிசிக்க மிகவும் அபூர்வமான தரிசனம் சிவபெருமானின் தரிசனமும் முருகக் கடவுளின் தரிசனமும் ஆகும். நாம் சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் குறிப்பிட்ட வழிபாடு செய்தால் உரிய கடவுளின் தரிசனம் நேரடியாக கிடைக்கும் என்று எனக்கு சொன்ன பல ஆன்மீக குருக்கள், ஜோதிட வழிகாட்டிகளும் அடிக்கடி சொல்லியிருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால் அதற்குரிய பதில் பூமியில் இல்லை என்பதுதான் விடையாகும். ஆறுமுக கடவுளுக்கு 6 படை வீடு இருப்பது போல சிவனின் ஒரு பகுதி படைப்பாகிய பைரவருக்கும் 8 படை வீடுகள் இருக்கின்றன என்பது ஆச்சரியம் மட்டுமல்ல, அந்த 8 படை வீடுகளுக்கு சென்று தரிசனம் செய்பவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சிரமங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், தோல்விகள் இராது என்பதும் அறிய வேண்டும். மேலும் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் யமவாதனை இருக்காது என்பதும் பைரவ உபாசகர் கொல்லிமலை சித்தர் காகபுஜண்டர் ஆசிரமத்தை நிறுவியருமான ஸ்ரீ ஸ்ரீ தர்மலிங்க சுவாமிகள் தனது அனுபவத்தை பைரவ ரகசியம் என்னும் நூலில் வெளியிட்டிருக்கிறார். ஒருவன் இந்த பிறவியில் பைரவ வழிபாடு செய்கிறான் எனில் அவன் முற்பிறவிகளில் ஏதாவது ஒரு சித்தராகவோ துறவியாகவோ ஞானியாகவோ பிறந்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அல்லது முற்பிறவிகளில் ஏதாவது ஒரு சித்தர் அல்லது துறவி அல்லது ஞானி அல்லது பழுத்த சிவாச்சாரியரின் ஆன்மீக வழிகாட்டுதலோடு வாழ்ந்திருக்கும் பாகியம் கிடைத்தவரும் இச்சென்மம் பைரவரை வழிபடும் பாகியம் கிடைக்கப்பட்டவராக கருதப்படுகிறார்கள். குறைந்தபட்சம் முற்பிறவிகளில் ஏதாவது ஒரு பிறவியில் இவ்வாறு இருந்திருக்காமல் இந்த பிறவியில் பைரவர் வழிபாடு, பைரவர் உபாசனை, பைரவர் கோயில் கட்டுதல் என எதுவும் செய்ய இயலாது என்பது அனுபவ உண்மையாகும். ஒவ்வொரு மதத்திலும் பைரவர் வழிபாடு இருக்கிறது. அது வேறு வேறு பெயர்களில் இருந்தாலும் வழிபாட்டு முறையில் சிறு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் முடிவில் அனைத்து மதத்தினரும் பைரவர் வழிபாடு செய்து வருவதும் பைரவர் தரிசனம் பெறுவதும் யுக யுகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று உலக அரசியலில் அசையாத சக்தியாக இருக்கும் மதங்களின் தலைமையகங்களில் பைரவர் வழிபாடு பல நூற்றாண்டுகளாக செய்யப்பட்டு வருவதால் தான் அவர்கள் உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றனர் என்று சொன்னால் நம்ப முடியுமா உங்களால்? நீங்கள் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. பைரவரின் 8 படை வீடுகளுக்கு அட்ட வீரட்டானங்கள் என்று பெயர். பைரவர் வீரதீர செயல்கள் புரிந்த இடங்களாக இருப்பதால் இவை இந்த பெயர் பெற்றன. இந்த அட்ட வீரட்டனங்களுக்கு சென்று பைரவரை முறையாக வழிபாடு செய்தால் மட்டுமே பைரவரின் திருவருள் முழுமையாக ஒருவருக்கு கிடைக்கும் என்பது நிரூபிக்கப்பட்ட பைரவ இரகசியங்களுள் ஒன்று. தேவாரம் அருளிய 4வரில் ஒருவராம் எண்ணப்பர் அப்பர் பெருமான் தேவாரத்தில் அட்ட வீரட்டானத்தின் பெருமையை விவரிக்கிறார். அதாவது, காவிரியின் கரைக்கண்டி வீரட்டானம், கடவுர் வீரட்டானம், காமருஞ்சீர் அதிகை மேவிய வீரட்டானம், வழ்கை வீரட்டானம், வியன்பறியல் வீரட்டானம், விடையூர் திக்கிடமாம் கோவல் நகர் வீரட்டானம், குறுக்கை வீரட்டம், கோத்திட்டை குடி வீரட்டானம் இறை கூறி நாவில் நவின்று உரைப்போர்க்கு நடுகச் சென்றால் நமன் தமரும் சிவன் தமர் என்று அகல்வர் நன்கே. திருக்கண்டியூர். அதாவது ஒவ்வொரு கோவிலையும் நான் சொல்கிறேன். திருக்கடவூர், திருவதிகை, வழுவூர், திருப்பரியலூர், திருக்கோவிலூர், திருக்குறுக்கை, திருவிற்குடி, திருக்கண்டியூர் ஆகிய தலங்களில் சென்று சிவலிங்க திருமேனியாக எழுந்தருளி இருக்கும் பைரவ பெருமானை வழிபடும் அன்பர்களை யமன் எக்காலமும் நெருங்கிடான். இதுதான் உண்மை. இவர்கள் சிவபெருமானுக்கு நெருக்கமானவர்கள் என யமன் இவர்களை கண்டு அஞ்சி வணங்கி ஓதுவார்கள். அது மட்டுமல்ல, சிவகணங்களான அந்த பைரவரை வழிபடுவோருக்கு யமதர்மரின் கிங்கரர்கள் இவரை அணுக மாட்டார்கள். இவர் இயற்கையின் தருணத்தில் சிவகணங்கள் இவரை சூழ்ந்து இவரை கூட்டி செல்வார்கள். அதுதான் உண்மை. திருக்கண்டியூரை பற்றி பார்ப்போம். இத்திருத்தலம் தஞ்சை திருவையாறு சாலையில் திருவையாற்றிற்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது. இத்திருத்தலம் ஆதி வில்வாரண்யம் என வழங்கப்படுகிறது. இறைவனின் திருநாமம் பரமசிர கண்டீஸ்வரர். பிரம்மனின் அகந்தையை அழித்து அருள் கொடுத்த இடம். இத்திருத்தலத்திற்கு வந்து பக்தியோடு வழிபாடு செய்தால் மறுபிறப்பு இல்லை.
திருமண தடை நீங்கும் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இந்த கோவில். இந்த கோவிலின் சுற்று பிரகாரத்தில் வடமேற்கு திசையில் பைரவரின் தனி சந்நிதி உள்ளது. ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த நாட்களில் இலுப்பை எண்ணெய், புங்கெண்ணெய், நல்லெண்ணெய் கலந்து 8 விளக்கேற்றி மூலவருக்கு அர்ச்சனை, அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டும். திருமூலப் பெருமானும் கொலையிற் பிழைத்த பிரஜாபதியை தலையை தடிந்திட்டு தானங்கியிட்டு நிலையுல குக்கிவன் வேண்டுமென்றெண்ணி தலையை பரிந்திட்டு சந்தி செய்தானே. திருமந்திரம் 340 என்று திருமந்திரத்தில் விளக்கியுள்ளார். இதுவே நான்முகனின் தலையை கொய்த வரலாற்றோடு இந்த திருத்தலத்தின் தொடர்பை குறிக்கிறது. சுவாதிஷ்டமாகிய சக்கரத்திலிருந்து விந்துநாதம் செய்து கொண்டிருந்த அலையும் மனமாகிய நான்முகனின் மனத்தை எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் என்றால், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 முகம். விந்து நீக்கம் செய்வதை தடுத்து சுத்தக்கினியால் இறையருளால் விந்து சக்தியை நிலைப்படுத்தி மனதின் உலகச் செயல்களை செயல்படுமாறு செய்து குறும்பை, அகங்காரத்தை நசுக்கி காத்து அருள் செய்தார் பைரவர். இதுதான் இக்கோவிலின் தல புராணத்தை ஒரு கவிதை மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக திருக்கோவிலூர். கோவல் நகர் வீரட்டம் திருக்கோவிலூர் நகருக்குள்ளேயே தென்பெண்ணை நதி தீரத்தில் அமைந்துள்ளது. இறைவனின் திருநாமம் அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி அன்னை சிவானந்தவல்லி என்ற பெரிய நாயகி. ஆலயத்தில் ஈசான்ய மூலையில் பைரவர் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். ஞாயிறு, வெள்ளி, வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்தால் சிறப்பு. இங்குள்ள மகா கணபதி சந்நிதியில்தான் ஸ்ரீ மகா கணபதியின் வேண்டுகோளுக்கு இணங்க ஔவையார் விநாயகர் அகவலை அருளியுள்ளார். இதுவும் இந்த கோவிலில் இந்த இடத்தின் மிகப்பெரிய சிறப்பு. விநாயகர் அகவல் நாம் அனைவரும் கேள்விப்பட்ட ஒன்று. மிக அழகான வார்த்தைகளால் ஔவையார் விநாயகரை நோக்கிய பாடிய பாடல் இது. உங்களால் இயன்றால் இந்த பாடலை கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். இத்தலத்தில் அபிஷேகம் செய்தால் நல்ல குருவின் திருவருள் முழுமையாக அமையும். சோழ சக்கரவர்த்தியாக திகழ்ந்த ராஜராஜ சோழன் பிறந்த ஊரும் இதுதான். பல அதிசயங்களை கொண்ட ஊர் இது. ஸ்ரீ ராஜராஜ சோழன் ஸ்ரீ கருவூரார் சித்தரின் அருளின்படி பைரவரை வணங்கி ஈடில்லாத புகழ் பெற்றார். அவரது சாம்ராஜ்யம் ஆசியா முழுவதும், ஆஸ்திரேலியா வரையிலும் பரவி இருந்தது நமக்கு தெரியும். பல வரலாற்று குறிப்புகள் அதில் உள்ளது. கருத்துரை அந்தகன் தன்போல் அசுரன் வரத்தின் உலகத்துயிர்களை எல்லாம் வருந்த செய்தானென்று வானவர் வேண்ட குருத்துயர் சூலங்கை கொண்டு கொண்டானே. திருமூலரின் திருமந்திரம் 339 இதை பற்றி விவரமாக இந்த கோவிலில் பைரவர் சக்தியை பற்றி விளக்கியுள்ளது. மனதில் பொறாமை, காமம் முதலான தீய எண்ணங்கள் இறை வழிபாடு விடாமல் செய்து வரும்போதுதான் எழுச்சி பெறும். அவ்வாறு எழுச்சி பெற்று நம்மை ஆன்மீக முன்னேற்றத்தை உருவாக்கும். இப்படி காம பொறாமை எண்ணங்கள் தோன்றிட காரணம்தான் நான் என்ற அகங்காரம்தான். இந்த எண்ணங்களை முறியடிக்க நாம் பைரவரை விடாமல் தொழுதால் மனதில் மெய்ஞான எண்ணங்கள் தோற்றுவித்து நமது மனதில் தோன்றும் தேவையில்லாத எண்ணங்களை அழித்து நல்லெண்ணத்தால் மெய் இறைஞான நிலையை பைரவரே உருவாக்கி விடுவார். அடுத்ததாக திருவதிகை. பண்டிருட்டியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருத்தலம் தான் இது. இறைவனின் திருநாமம் வீரட்டனேஸ்வரர். ஈசான்ய மூலையில் இங்கு பைரவர் எழுந்தருளியுள்ளார். திரிபுரம் இருத்த இடம் இதுவே. வித்யுமாலி, தாரகாசுரன், கமலாட்சன் ஆகிய அசுரர்களை அழித்த இடம் இது. அவர்களாகவே 3 உலகங்களை உருவாக்கி அரசாண்டு இந்த உலகத்தில் பல கெடுதல்களை உருவாக்கிய அசுரர்கள், அவர்களை அழித்த வரலாற்றை உடைய தலம் இது. வெள்ளி, புதன்கிழமைகளில் இங்கு வழிபாடு சிறப்பாக இருக்கும். தீராத நோய்கள் தீர இங்கு வந்து வழிபட வேண்டும். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடி தீட்சை பெற்ற இடம் இந்த தலம்தான். சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு திரும்பிய திருநாவுக்கரசரின் தீராத குன்ம வியாதியை நீக்கி தடுத்தாண்ட தலம் இந்த தலம்தான். உடல் நோய்களும் பிறவி நோய்களும் நீங்கும் இடம் இதுவே. நமது கர்ம தடைகளை நீக்கி யோக மற்றும் ஞான நிலைகளை வழங்கும் திருத்தலமும் இதுவேதான். அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புரஞ்செற்றனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. திருமூலரின் திருமந்திரம் 341 இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளது.
காமம் என்பது உடல் இச்சை மட்டும் காமமல்ல, பேராசை, பணத்தாசை, பொன்னாசையும் தான். கோபம், தாபம், நீண்டகால ஏக்கம் இது ஆகிய மும்மலங்களை நம்மை ஆன்மீக வாழ்க்கையில் வளர விடாமல் தடுக்கும் கழிவுகள் அனைத்தும் மலமாகும். இதனை எரித்து நமது மூலாக்னியை ஞானாக்னியால் சேர்த்து யோக சித்தி ஞான சித்தி அருளும் சிறப்பான திருத்தலமே இந்த திருவதிகை ஆகும். வாழ்வில் கண்டிப்பாக இந்த நிலை மாறி மற்றொரு நல்ல வெளிச்சமான ஒரு நிலை உண்டாகும். இப்போதைய காலங்களில் உங்களுக்கு தெரியும், கொரோனா தொற்று போன்ற நோய்கள் பரவி மக்களை வெளியே இறங்காமல் செய்துள்ளது. இந்த நிலை மாறும்போது, கூடிய விரைவில் மாறும்போது கண்டிப்பாக இந்த ஆலயங்களில் நீங்கள் போய் தரிசித்து உங்களின் பிறவியின் இரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக 4வது திருத்தலம் திருப்பரியலூர். மாயவரம் திருக்கடையூர் சாலையில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் செம்பனார் கோவில் இருக்கிறது. இந்த செம்பனார் கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் திருப்பரியலூர் இருக்கிறது. சுவாமியின் திருநாமம் வீரட்டேஸ்வரர். அம்பாளின் பெயர் இளங்கொம்பனையால். அகந்தை கொண்ட தட்சனை அழித்த இடம் இதுதான். தட்சன் யாகம் செய்த இடமே தற்சமயம் கோவிலில் குளமாக இருக்கிறது. இங்கு வந்து வழிபட்டால் தீராத கடன்கள் தீரும், பூர்வ ஜென்மங்களில் ஏற்பட்ட சாபங்கள், தோஷங்கள் ஆகியவற்றை நீக்கி நல்வாழ்வு தருமிடம் இதுவே. 5வதாக திருவிற்குடி. திருவாரூர் நாகூர் சாலையில் திருப்பயந்தங்குடியிலிருந்து பிரிந்து 2 கிலோமீட்டர் தூரம் சென்றால் திருவிற்குடியை அடையலாம். மேற்கு நோக்கிய திருக்கோவிலாக இது அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் இறைவனின் திருநாமம் ஸ்ரீ ஜலந்தராசுர வதமூர்த்தி. திருமால் சுதர்சன சக்கரம் வேண்டி இறைவனுக்கு துளசியால் அர்ச்சித்து அருளையும் சுதர்சன சக்கரத்தையும் பெற்றார். எனவே இங்கு சிவபெருமான் வடிவில் இருக்கும் பைரவருக்கு துளசியால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. தனித்தன்மையை சொல்கிறேன், துளசியால் ஈசனை வழிபட மாட்டார்கள். துளசி என்பது திருமாலுக்குத்தான் சாத்துவோம். ஆனால் இந்த ஆலயத்தில் துளசி பைரவருக்கும் ஈசனுக்கும் சாத்தப்படுகிறது. இங்கு திருமால் தனது தேவியான லட்சுமியோடு இருக்கிறார். பெரும் வறுமை நீங்கிட அல்லது மகத்தான செல்வ வளம் வேண்டுவோர் இங்கு 16 வெள்ளிக்கிழமைகளுக்கு வர வேண்டும். வந்து விநாயகர், சுவாமி, அம்பாள், லட்சுமி தேவி, பைரவர் ஆகியோருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்ய வேண்டும். இதை செய்ய இயலாத அளவுக்கு பொருளாதாரத்தில் சாதாரண நிலையில் இருப்போர் அர்ச்சனை செய்தாலே போதும். இவ்வாறு செய்து முடித்தால் உங்கள் வாழ்க்கையில் வறுமை கண்டிப்பாக மாறிவிடும், செல்வ வளமும் பெருகும். குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் 27 செவ்வாய்க்கிழமைகளுக்கு மேற்கூறியவாறு வழிபாடுகள் செய்துவிட்டால் தடைகள் எதுவாக இருந்தாலும் அவை நீங்கி புத்திர பாகியம் பெறுவதும் நிச்சயம். திருமணமாகாதவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தங்க காசுகளை இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு காணிக்கையாக வேண்டி 9 மாதங்கள் வெள்ளி அல்லது தேய்பிறை அஷ்டமி அன்று வேண்டிக் கொள்ள நல்ல முறையில் திருமணம் நடக்கும். தொழிலில் நசிந்தோர்கள், லாபம் இல்லாதவர்கள் இங்கு பைரவருக்கு அபிஷேகங்கள் செய்து வர அற்புதமான பலன்களை அனுபவத்தில் உணர முடியும். நீங்கள் இவ்வாறு வழிபாடுகள் செய்து வர நாய்கள் உங்களை தொடர்ந்து வருவதையும் நீங்கள் அனுபவத்தில் காணலாம். எங்கும் பறந்து இருநிலந்தாங்கியும் தங்கும் படித்தவன் தாளுனார் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன் தலை முண்டன அங்கு அச்சுதனை உதிரங்கொண்டானே என்று திருமூலரின் திருமந்திரம் 341 இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளது. எனக்கு தெரிந்த ஒரு அதிசயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சதுரகிரி மலை போயிருக்கிறீர்களா? ஒரு சில பேர் போயிருப்பார்கள். அப்படி போயிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் சதுரகிரி மலையில் அந்த மலையை பற்றி தெரியாதவர்களாக நீங்கள் சென்றீர்களானால், உங்களுடன் உங்கள் நண்பர்கள் வந்தாலும் சரி, உங்களுக்கு வழிகாட்ட ஒரு நாய் உங்கள் முன்னமே வந்து செல்லும். அது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாய் எங்கிருந்து வந்தது, உங்களை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்த்து விட்டு அது எங்கே போகிறது என்று இன்றும் யாராலும் அறிந்து கொள்ள இயலவில்லை. அதை சித்தர்கள் என்றுதான் சொல்கிறார்கள். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக இதை அனுபவப்பட்டு பார்க்க முடியும். வருவோம் அடுத்ததாக வழுவூர் கோயில். இதுதான் 6வது பைரவர் கோவில். மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் 8 கிலோமீட்டர் தூரம் சென்றதும் வலப்புறம் திரும்ப வேண்டும். அங்கிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது வழுவூர் ஆகும். இறைவன் கிருத்திவாசர் என்ற திருநாமத்தோடு அருள்பாலித்து வருகிறார். அகங்காரத்துடன் தான் என்ற அகந்தையில் இருந்த முனிவர்களின் ஆணவத்தை அழித்து திருக்காட்சி கொடுத்து அவர்களுக்கு ஞான செல்வம் தந்தருளும் இடம் இது.
ஸ்ரீ ஐயப்பன் அவதரித்த இடமும் இதுவே. எத்தனையோ பேர்கள் தியானம் செய்கிறேன், தவம் செய்கிறேன், எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை என புலம்புவோர்கள் இங்கு வருகை தந்து இறைவனை வழிபட வேண்டும். மாதம் ஒரு நாள் வீதம் 10 நாட்களுக்கு இங்கிருக்கும் மூலவரின் முன்பாக அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் அவர்களின் தியானம் சித்திக்கும், கூடவே இறைவனின் திருவருட்காட்சியும் அதாவது தரிசனமும் பெற்று இறை மார்க்கத்தில் முன்னேற முடியும். இத்தலத்தில் அமர்ந்து தியானம் செய்து வந்தால் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த பரிபூரண ஆனந்தமே என்னும் வாக்கினை அனுபவபூர்வமாக நீங்கள் உணர முடியும். இங்கு ஈசான மூலையில் பைரவர் எழுந்தருளியுள்ளார். இவருக்கு அருகிலேயே சனீஸ்வரரும் அமர்ந்திருக்கிறார். 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்த அஷ்டம சனி, அதாவது 4ஆம் இடத்து சனி என்று சொல்வார்கள் ஜோதிடப்படி. நீங்கள் ஜோதிடரை அணுகி அதை தெரிந்து கொள்ளலாம். சனி திசையால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் 8 சனிக்கிழமைகளுக்கு இங்கு வர வேண்டும். அவ்வாறு வந்து இவரது சந்நிதியில் 8 தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்ற வேண்டும். அதன் பிறகு அபிஷேகம் ஆராதனை செய்ய வேண்டும். முடியாதவர்கள் அர்ச்சனை செய்து வர சனிக்கிழமை தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர சனி கிரகத்தின் பாதிப்புகள் தொல்லைகள் நீங்கி எல்லையில்லாத மன நிம்மதியை பெறலாம். இந்த ஆலயத்தில் அது இப்போதும் நடந்து வருகிறது. 7ஆவதாக திருக்குறுக்கை. மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு சாலையில் கொண்டல் என்னும் இடம் வந்ததும் பிரிந்து செல்ல வேண்டும். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் சென்றால் திருக்குறுக்கை வரும். இறைவனின் திருநாமம் வீரட்டேஸ்வரர், இறைவியின் திருநாமம் ஞானாம்பிகை ஆகும். காமனை எரித்த இடம் இதுவே. தியானம் செய்பவர்கள், இறைநெறி செல்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் சூளுரை முனை கூடி வாக்கு சித்தியும் தவ உயர்வும் பெற முடியும். குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து 8 வியாழன் அல்லது 8 செவ்வாய்க்கிழமை அல்லது மாதாந்திர வியாழன் அல்லது மாதாந்திர செவ்வாய்க்கிழமை என்று 8 முறை வழிபட்டு அன்னதானம் ஒவ்வொரு தடவையும் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் கண்டிப்பாக மழலை செல்வம் பெறுவார்கள். இருந்த மனத்தை இசையை இருத்தி பொருந்தி இலிங்க வழியது போக்கி திருந்திய காமன் செயலிழந்தங்கன் அழிந்தவை யோகங்கொருக்கை அமர்ந்ததே திருமூலரின் திருமந்திரம் 346 இந்த ஆலயத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு வந்துவிட்டு வீடு சென்றவர்களுக்கு கனவில் பைரவர் அல்லது கூட்டமாக நாய்களையோ காண்பார்கள். ஸ்ரீ பைரவரின் திருவருளுக்கு இது ஒரு சான்று ஆகும். இது எப்போதும் நடந்து வரும் உண்மையான நிகழ்ச்சி. இப்படி அனுபவப்பட்டு தான் உங்களால் இதை அறிந்து கொள்ள முடியும். 8ஆவதாக திருக்கடவுர். திருக்கடையூர் என்ற திருக்கடவுர் ஆதியில் வில்வாரண்யம் என்ற பெயரில் விளங்கியது. அமிர்த கடேஸ்வரர், அபிராமி என்ற பெயர்களில் அப்பாவும் அம்மாவும் அருள்பாலித்து வருகிறார்கள். யமனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயரை காத்தருளிய இடம் இது. இதே நோயில் வருந்துவோருக்கு, ஆயுளுக்கு கண்டமுள்ளவர்கள் இங்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பிறகு தியானம் செய்ய வேண்டும். இவ்வாறு 8 சனிக்கிழமைகளுக்கு செய்து வந்தால் மரண பயம் அகன்று நீடூழி வாழலாம். பிரம்மதேவருக்கு உபதேசம் செய்த இடம் இது. ஈசனார் மூலத்துவாரத்துக்கு மூலும் ஒருவனை மேலே துவாரத்து மேலுற நோக்கி முற்காலுற்று காலனை காய்ந்தங்கி யோகமாய் ஞாலக்கடவுர் நலமாய் இருந்ததே என்று திருமூலரின் திருமந்திரம் 345 இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளது. இது சித்தர்கள் தவம் செய்த பூமியாகும். வில்வாரண்யம் மிகவும் விசேஷப்பட்ட இடம் இது. இங்கு ஈசான மூலையில் அமர்ந்திருக்கும் பைரவரை ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் வீதம் 8 நாட்களுக்கு தவம் செய்து வில்வம் மற்றும் செண்பக பூக்களால் அர்ச்சனை செய்து வந்தால் அஷ்டமா சித்துக்கு செல்ல நமக்கு நல்ல குருவை சித்தரை அடையாளம் காட்டும் இந்த பைரவர். இந்த ஊருக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கடவுர் மயானம் என்னும் இடத்துக்கு சென்று பிரம்மபுரீஸ்வரர், மலர்குழல், மின்னம்மை தம்பதியராக இருக்கும் அருள்ஞான பெற்றோர்களை வழிபட மெய்ஞானம் கைகூடும். ஞானம் வேறு, மெய்ஞானம் வேறு. அதை நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். கொன்றாய் காலனே உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு மான் கண்டாருங் காவா கடவுர் திருவீரட்டத்துள் என் தாதை பெருமான் எனக்கு யார் துணை நீயலதே என்பது சுந்தரரின் தேவார பாடலாகும். இதன் மூலம் இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு 8 பைரவ ஆலயங்களையும் நாம் பார்த்து கொண்டோம். கண்டிப்பாக வாழ்வில் ஒரே ஒரு முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் இந்த ஆலயத்தில் சென்று வழிபட்டு
உங்கள் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என நான் நம்புகிறேன். அப்படி உதவியாக இருந்தால் நீங்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெறுவதற்காக கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.